ஒரு நிமிஷத்துக்கு 120 லிட்டரை நிரப்பும். அதே நிரப்ப சொல்லிருக்கு 30 நிமிஷத்துல ஒரு தாங்கிய முற்றாக நிரப்பினா தாங்கிட கொள்ளளவு கேட்டிருக்கு. அப்ப தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு 120 லிட்டர் என்று சொல்லிருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 120 லிட்டர் 30 நிமிஷத்துல எவ்வளவு நிரப்புன்னு கேட்டா 120 30ஆல பெருக்குவாங்க. ஒரு நிமிஷத்துல 120 லிட்டர். அப்ப 30 நிமிஷத்துக்கு கேட்டா 120 30ஆல பெருக்குவான். பெருக்கிற நேரம் 12 3ஆல பெருக்கினா 36. ரைட், அங்கால 2 பூஜ்ஜியம் இருக்கு. ஆகவே அந்த தாங்கிட கொள்ளளவு 3600 லிட்டருக்கு சமனா இருக்கும். சரி பாருங்க இருக்கா, அந்த தாங்கிட கொள்ளளவு 3600 லிட்டருக்கு சமனா இருக்கும். அது சொல்லிருக்கு ஒரு நிமிஷத்துல 120 லிட்டர். கேட்ட கேள்வி 30 நிமிஷத்துல எவ்வளவு நிரப்பம் என்று கேட்டிருக்கு. ஆகவே 30 நிமிஷத்துல தாங்கிய முற்றாக நிரப்ப முடியும் எனின் தாங்கிட கொள்ளளவுக்கான ஒரு நிமிஷத்துக்கு 120 சொன்னா 30 நிமிஷத்துக்கான 120 எத்தனை பெருக்குவோம் 30ஆல பெருக்குவோம். ஆகவே 3600 லிட்டர். இதுக்கு நீங்களா செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா மார்க்ஸ போடுங்க. இந்த பகுதிக்கு ஒரு மார்க்ஸும் இதுக்கு ஒரு மார்க்ஸும். எத்தனை பேர் சரியா செய்தாங்க பாப்பா என்ன குயிக்கா ஒரு பேப்பராவது ஃபுல்லா நீங்க முடிச்சிருங்க. எக்ஸாம்பிள் 2 பேப்பரா செய்ய சொன்னாங்க. வெரி குட், ரைட். மூன்றாவது கேள்வி. முதல் 2 சரிதானே எழுதிருப்பீங்க நம்புறேன். முதல் 2 கேள்வியும் சரியா செஞ்சிருப்பீங்க எழுதிருப்பீங்க. அடுத்த கேள்வி போறேன். ரைட், நான் பேப்பர் ஷேர் பண்ணாம செய்யறேன். கொஞ்சம் எழுதுற விளங்கம் பண்றதுக்காண்டி பேப்பர் ஷேர் பண்ணா கொஞ்சம் அந்த எழுத்துக்கள் கொஞ்சம் விளங்குற கஷ்டமா இருக்கும். மூன்றாவது கேள்விக்கு வாங்க. ஏதாவது விளங்கையில அப்படின்னு சொன்னா மெசேஜ் போட்டு கொள்ளுங்க இருக்கா. மூன்றாவதா இருக்கிற கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று தந்திருக்கு. ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று தந்திருக்கு. இதுல இது 90 பாகை, இது 70 பாகை. எக்ஸிர பெறுமதி கேட்டிருக்கு. ஒரு முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகைக்கு சமனா இருக்குமெண்டா 180 பாகைக்கு சமன். ஒரு முக்கோணில வார அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமனா இருக்கும். ரெண்டபடியா எக்ஸிர பெறுமதிக்கான தெரியும் 90 சக 70 சக எக்ஸ் மூன்றையும் பெருக்க வார விட 180. எக்ஸிர பெறுமதிக்கான 90 70 160 180ல இருந்து 160 கழிப்பம். ஆக எக்ஸிர பெறுமதி யாருக்கு சமனண்டா 20 பாகைக்கு சமனா இருக்கும். இல்ல நேரடியா நீங்க இதுக்கு ஒரு மார்க்ஸும் இதுக்கு ஒரு மார்க்ஸும் பாப்போம். நீங்கள சரியா செய்தாக்கள் எத்தனை பேர் என்ன? ரைட், வெரி குட், ரைட். நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வி, 5xy அதே மாதிரி 10x வர்க்கம் y 2xy வர்க்கம் இதுக்குரிய போமசி கேட்டிருக்கு. முதல் இலக்கத்தை மட்டும் முதன்மையினால பிரிச்சு கொண்டு போ. தேவை என்றா இந்த 5 10 2க்கு தனியா போமசிய காணலாம். 5 10 2க்கு முதன்மையினால பிரிச்சு மட்டும் போமசி காணலாம். 5 2ஆல பிரிக்கல 5 அப்படியே வரும். 10 2ஆல பிரிச்சா 5, 2 2ஆல பிரிச்சா 1, 5 5ஆல பிரிச்சா 1 1 1 5 10. இலக்கத்துக்கு மட்டும் போமசி பாத்தீங்கன்னா இலக்கத்துக்கு மட்டும் போமசி பார்த்தா 10. இலக்கத்துக்கு மட்டும் போமசி பார்த்தா அதுக்கு 10 வருது. ரைட், இலக்கத்துல மட்டும் இருக்கிற போமசி 10. இப்ப எக்ஸ்ல பெரிய அடுக்கு எக்ஸ் வர்க்கம், வையில பெரிய அடுக்கு y வர்க்கம். இதுக்குரிய போமசி நீங்க வேற முறையில கண்டாலும் இந்த 10 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எழுதின விட சரி. இதுக்குரிய போமசி 10 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் எழுதினா சரி. உங்க இலக்கத்துக்கு தனியா பிரிச்சு அப்படி போமசி கண்டம் செய்யலாம். சில பேர் நீங்க தனித்தனியா 5x 5x y 5 தர x தர y என்று போடுவீங்க. 10x வர்க்கம் y 2 தர 5 தர x வர்க்கம் y என்று போடுவோம். அதே மாதிரி 2xy வர்க்கம் 2 தர x தர y வர்க்கம் என்று போட்டாச்சு. போட்டுட்டு 2ல பெரிய அடுக்கு 2, 5ல பெரிய அடுக்கு 5, 5 10x வர்க்கம் y. இல்லாட்டி இலக்கத்தை மட்டும் தனியா நாங்க வச்சுக்கொண்டு
போமஸை கண்டுட்டு அங்கால தனித்தனி வார இலக்கத்தை செய்து கொள்ளலாம். ரைட்? இதுல நீங்க நேரடியா கண்டோ வேற ஏதோ எந்த ஒரு மெத்தட்ல கண்டிருந்தாலும் அந்த கேள்விக்கு நீங்களா செஞ்சிருந்தா அதுக்கு எத்தனை மார்க்ஸ் கொடுங்க? 2 மார்க்ஸ் கொடுங்க. பாப்பா யாரும் நீங்களா செய்தாக்கள் இந்த கேள்வி? ஜெயா செஞ்சிருக்கீங்க. குட்டா. ரைட். 6வது கேள்வி. ரைட். 5வது கேள்வி. கீழே தரப்பட்ட விடைகளில் வர்க்கமூலம் 17 முதலாம் அண்ணளவாக்கத்தின் கீழ் கோடிடுக. எத்தனையாவது நம்பர் கேள்வி விட வந்துச்சு அதுக்கு? வர்க்கமூலம் 17க்கு முதலாம் அண்ணளவாக்கத்தின் கீழ் கோடிட சொல்லிருக்கு. வர்க்கமூலம் 17 முதலாம் அண்ணளவாக்கத்தின் கீழ் கோடிட சொல்லிருக்கு. வர்க்கமூலம் 17 முதலாம் அண்ணளவாக்கத்தின் கீழ் கோடிட சொல்லிருக்கு. பாப்பா எத்தனையா விடன்றீங்க? 4.1. எப்படி 2வதுக்கு விடை? ரைட். 4.1. குட். பாப்பா இப்ப செய்ய வழித்தொகை நிறைய விடமாக் பண்ண சரி. வர்க்கமூலம் 17 விட குறைஞ்ச நிறைவருக்கன் வர்க்கமூலம் 16. அதே மாதிரி வர்க்கமூலம் 17 விட கூடது வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 14 பெறுமதி 4. வர்க்கமூலம் 25 பெறுமதி 5. ஆகவே வர்க்கமூலம் 17 என்று சொல்றது எந்த 2 முழு எண்களுக்கு இடையில இருக்கும்னு சொன்னா 4க்கும் 5க்கும் இடையில இருக்கும். வர்க்கமூலம் 17 எந்த 2 முழு எண்களுக்கு இடையில இருக்கும்னு சொன்னா 4க்கும் 5க்கும் இடையில இருக்கும். பிறகு இங்க பாருங்க, இதுல வித்தியாசம் 1, இதுல வித்தியாசம் 8. வர்க்கமூலம் 17 4க்கும் 5க்கும் இடையில 4.5 இருக்கும். வர்க்கமூலம் 17 முதலாம் இலக்கத்துக்கு ஆக கிட்ட இருக்கு. அதோட பெருமதி 4.1 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப 4.1 4.1 பெருக்கி பாருங்க. 1 1 1 4 4 1 4 4 16. இதை பெருக்கினா 16.81 16.81 2 தானம் தள்ளி குத்துவோம். ரைட்? 16.81 2 தானம் தள்ளி குத்துவோம். 4.1 தான் இருக்கு. அடுத்து 4.3 இருக்கு. 4.3 பெருக்கினா கூடத்தான் வரும். பாப்பா 4.3 4.3 பெருக்கினா 3 9 4 12 4 12 நன்னாங்க 16 17 9 4 8 18.49. இதுக்கும் 17க்கும் தான் வித்தியாசம் குறைவா இருக்கும். ஆகவே அந்த கேள்விக்குரிய சரியான விடை 4.1. எத்தனை பேர் சரி பாப்போம்? கடிகாரர் 4.1. 5வது கேள்விக்குரிய விடை 2வது. சரியா அண்டர்லைன் பண்ணியிருந்தா அது சரியா போட்டு 2 மார்க்ஸ் போடுங்க. ரைட்? 2வது சரியண்டா சரியா போட்டு 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு வர்க்கமூலம் 17 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம் யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா 4.1க்கு சமனா இருக்கும். பாப்போம் யார் யாரு? கதைக்கிற சவுண்ட் உங்களுக்கு யாருக்கும் குறைவா இருந்தா சொல்லுங்க. அப்படி போட்டுக்கு சவுண்ட் குறைவு மாதிரி இருக்கா? அப்படியா தெரியல. சவுண்ட் யாருக்கும் குறைவா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? சவுண்ட் ஒழுங்கா கேட்குதா உங்களுக்கு? நன்றைய கிழமை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். ரெண்டுபடி எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லணும். சவுண்ட் கிளியரா கேட்குதா? மெசேஜ்ல போனபடி இல்ல சவுண்ட் நல்லா கேட்குதா இல்லையான்றது எனக்கு தெரியல. சவுண்ட் கேட்கறது கிளியர் கேட்குது. வேற ஒரு ஆள் போட்டிருக்கீங்க சவுண்ட் கிளியர் இல்லைன்னு சொல்லி. சவுண்ட் கேட்கிற ஒரு பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? அடுத்த கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வி. எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 21. பாப்பா இந்த கேள்வி செய்தா கிளப்பு? அக்ஷயன். ரைட், குட். விட சரியா போட்டிருக்க. எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 21 காரணிப்படுத்த சொல்லிருக்கு.
அப்ப இந்த காரணிப்படுத்தல மூறுப்பு இருபடி காரணின்னு சொல்லுவோம். மூவுறுப்பு இருபடி காரணி என்ன காரணிப்படுத்தலுக்கு மூவுறுப்பு இருபடி காரணின்னு சொல்றது. இதை காரணிப்படுத்த சொன்னா முதலாவது இலக்கம் 1 இருக்கு, கடைசி இலக்கம் 21 இருக்கு. முதலாவது பார்க்க வேண்டியது பெருக்கு தொகை. மூவுறுப்பு இருபடி காரணி வந்தா நடுவிளவார இலக்கத்தை 2ஆ பிரிச்சு எழுதணும். இந்த நடுவிளவார இலக்கத்தை 2ஆ பிரிச்சு எழுதணும். இந்த நடுவிளவார இலக்கத்தை 2ஆ பிரிச்சு எழுதுறதுக்கு முதலாவது பார்க்க வேண்டியிருக்கும் பெருக்கு தொகை என்ற ஒரு விஷயம் பார்ப்பீங்க. பெருக்கு தொகை என்றா முதலாம் இலக்கத்தையும் கடைசி இலக்கத்தையும் பெருக்குவோம். 1 மறை 21 பெருக்கினா பெருக்கவார விடை மறை 21. 1 மறை 21 பெருக்கினா பெருக்கவார விடை மறை 21. பெருக்கேக்க மறை பெருமானம் வந்தா என்ன செய்வோம்டா, பெருக்கிற நேரம் மறை பெருமானம் வந்தா 21 காரணிகளை கழிக்கிற நேரம் நடுவிளவார விடைக்கு சமனா இருக்கணும். சொல்லுங்க கட்டிக்கார பாப்போம். 21 இந்த 2 காரணிக்கு இடையிலான வித்தியாசம் 4 வரும். 21 இந்த 2 காரணிக்கு இடையிலான வித்தியாசம் 4 வரும். குட் அக்ஷயன், ரைட். 21 இந்த 2 காரணிக்கு இடையிலான வித்தியாசம் 4 வரும் என்று கேட்டா 7 தரம் 3, 7க்கும் 3க்கும் இடையிலான வித்தியாசம் 4 வரப்போகுது. ரைட். ஆனா மறை 4 வரணும் என்றா பெரியதான மறையா இருக்கணும், சின்னத்தானம் நேரா இருக்கணும். மறை 4 வரணும் என்றா பெரியதான மறையா இருக்கணும், சின்னத்தானம் நேரா இருக்கணும். அப்ப இதை நான் எழுத போறேன், கவனிங்க. இது எழுத போறோம். எக்ஸ் வர்க்கம் இந்த மறை 4 எக்ஸ் 2ஆ பிரிச்சு எழுதுறேன். மறை 4 எக்ஸ் 2ஆ பிரிச்சு எழுதுறேன். மறை 7x நேர் 3x மறை 21. இதுல 2 உறுப்பாக எடுத்து போமசி காண வேண்டியிருக்கும். 2 உறுப்பா எடுத்து போமசி காணுவோம். முதல் 2க்கும் போமசி எக்ஸ், எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் எடுத்தா எக்ஸ் சய 7 சக இது 2லயும் போமசி யாருண்டா 3 எக்ஸ் சய 7. 2க்கும் பொது யார் இருக்கும்னு சொன்னா எக்ஸ் சய 7 மிகுதியாக இருக்கிறது எக்ஸ் சக 3. எத்தனை பேர் சரியா செய்தார்கள் இந்த கேள்வி? அப்ப இந்த கேள்விக்கு இருக்கு இந்த படிமுறைக்கு 1 மார்க்ஸும் இதுக்கு 1 மார்க்ஸும் கொடுங்க. அது 2க்கும் ஒவ்வொரு 1 மார்க்ஸை கொடுங்க. சரியாது? ஏழாம் கேள்வி செய்தாக்கள் என்ன ஆன்சர் வந்துச்சு? ஏழாவது கேள்வி செய்தாக்கள் என்ன ஆன்சர் வந்துச்சு? சயான் 6 நாள். குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு 9 நாட்கள் தேவைப்படும். மேலும் 4 மனிதர்கள் இணைந்து கொண்டதன் பின்னர் எல்லா மனிதர்களும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் இருக்கும்னு கேட்டிருக்கு. பாப்பாம் யார் யாரு விட போட்டிருக்காக்கள்? ஜயான் போட்டிருக்கீங்க 6 நாள், தாரணி 18, தஸ்வின் 6, ஸ்ரீஹரி 6, அக்ஷயன், ரிஷாந்த், ஷாரூன், பிரணீதா, அஹ்தா சைனப், திவ்யா, ரினுஷா, அம்னா, ரோஷினி. ரைட். மெட்டாக்களும் ஒருக்கா பாருங்க. விடைய மட்டும் எழுதி பிரயோசனம் இல்லை. பட் உங்களோட எக்ஸாம் டேட் வந்து பின்னுக்கு போயிட்டு எத்தனை பேர் தெரியும்? அது உங்களோட மெட்ஸ் எக்ஸாம் இந்த புது டைம் டேபிள் வந்திருக்கு. உங்களோட மெட்ஸ் எக்ஸாம் இருக்கு ஜூலை 30ஆம் தேதி. டைம் டேபிள் வந்துச்சு, பாப்போம் திருப்பி அதை மாற்றம் எதுவும் இருக்கோ தெரியல.
புதுசா ஒரு டைம் டேபிள் ஒன்று போட்டாங்க, எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு போட்டுட்டு திருப்பி டிபார்ட்மெண்ட் அழிச்சிருக்கு. வளமையா டைம்ல மாற்றம் வருதோ தெரியாது. கடைசியா ஒரு டைம் டேபிள் போட்டுருக்கு, போட்டு இப்போ திருப்பி அதைய அட்மினால் அழிச்சிருக்கு. மாற்றமோ தெரியாதா? கடைசியா வந்து 30 போட்டுச்சு. நான் உங்களுக்கு 21ஆம் தேதி தான் முதல் போட்ட டைம் டேபிள் இருந்தது. அப்படித்தானே? ரைட். 7ஆம் கேள்விக்கு வருவோம். 7வது கேள்வி, குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு 9 நாட்கள் தேவைப்படும். ஒரு வேலையின் அளவுக்கான சமன்பாடு, வேலை என்று சொல்றது மனிதர்களோட எண்ணிக்கையை நாட்களின் எண்ணிக்கையால பிரிக்கணும். மனிதர்களோட எண்ணிக்கை 8, நாட்களோட எண்ணிக்கை 9. 8 9ஆல பெருக்கினா அந்த வேலையின் அளவு 72 மனித நாட்கள். ரைட்? இப்ப சொல்லிருக்கு மேலும் 4 மனிதர்கள் வந்து இவங்களோட இணைஞ்சு கொள்ளினார். அப்ப ஏற்கனவே 8 பேர் இருக்கலாம். இப்ப புதுசா 4 பேர் இணைஞ்சா இப்ப வேலை செய்யற மனிதர்களோட எண்ணிக்கை 8ஓட 4 கூட்டினா 12. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, இதுல கேட்டு இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப 4 பேர் மேலதிகமா சேர்ந்தா பிறகு அந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளவு நாள் எடுக்கும்னு கேட்டிருக்கு. நாட்களின் எண்ணிக்கை கேட்டா வேலைய மனிதர்களோட எண்ணிக்கையால பிரிப்போம். ஆக வேலையின் அளவு 72, மனிதர்களோட எண்ணிக்கை 12. ஆகவே எடுக்கிற நாட்களோட எண்ணிக்கை 6 நாட்கள் என்று போடுங்க. 6 மட்டும் போடாம 6 நாட்கள். அப்ப இதுல உங்களுக்கு செய்க வழியில இதுக்கு ஒரு மார்க்ஸும் இந்த விட கண்டிருந்தா ஒரு மார்க்ஸும் போடுங்க. சில பெருக்கி போட்டு நேரடியா பிரிச்சிருந்தாலும் சரி, 8 தர 9 போட்டு 12ஆல பிரிச்சிருந்தாலும் சரி. ரைட்? எத்தனை பேர் சரி புள்ளி கேள்விக்கு ஆன்சர்? ரைட். 14 தான் ஸ்டார்ட். அது சரி, டைம் டேபிள் மாற்றம் இருக்குன்னு தெரியல, பாப்போமா. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. 8வது கேள்வி பாருங்க ஒருக்கா. 8வது கேள்வி, மூன்றின்கள் 5x சக 1 x. எப்பயும் உங்களுக்கு அச்சர கணித பின்னங்களை சுருக்கிற நேரம் பகுதி எண்கள் சமனா இருக்கணும். அச்சர கணித பின்னங்களை சுருக்கிற நேரம் பகுதி எண்கள் சமனா இருக்கணும். இதுல 5x இருக்கு, இதுல 1x இருக்கிறபடியா 3 5x சக 1 x. இது 5x மாத்த 5ஆல பெருக்கணும், 5ஆல பெருக்கணும். 3 5x 5 5x பகுதியன் சமன், பகுதியன் அப்படியே வர தொகுதியன கூட்டுவம் ஆகிய விட வரப்போது 8 5x சமனா இருக்கு. பாப்பா எத்தனை பேர் சரியா செய்தாக்க பாப்பா? எத்தனை பேர் சரியான கணக்கு செய்தாக்க? சரி, இப்ப இதுல நீங்க இந்த படிமுறைக்கு 1 மார்க்ஸ், இந்த படிமுறைக்கு 1 மார்க்ஸ், மொத்தமா 2 மார்க்ஸ் போட்டு கொடுங்க. நீங்களா செஞ்சிருந்தா அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுங்க. சரிதானே? 2க்கும் 2 மார்க்ஸ் வரும். அடுத்த பக்கத்து வாங்க கண்டு. 9வது கேள்வி. 9வது கேள்வி, அடி 2இல் 32 மடக்கை 5 ஆகும். இத மடக்கை வடிவில் எழுத சொல்லிருக்கு. வெள்ளாக் 2/32 5க்கு சமன். வசனத்துல இருக்கிறத நேரடியா சொற்கள் எழுத தெரியணும். லாக் 2/32 யாருக்கு சமன் சொன்னா 5க்கு சமனா இருக்கும். எத்தனை பேர் சரியான கேள்வி? பத்தாவது கேள்வி, முக்கோணிகளோட ஒருங்கிசைவு சம்பந்தமா வந்திருக்கு. 10வது கேள்வி வந்திருக்கு முக்கோணிகளோட ஒருங்கிசைவு சம்பந்தமா. பாருங்க இருக்கா, இதுல ஒரு முக்கோணி தந்திருக்கு. அந்த முக்கோணிட உச்சிகள் ஏ பி சி என்று போட்டிருக்கு. இது 60 பாகை, அதே நேரம் இது 70 பாகை,
இது 10 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ரெண்டாவது முக்கோணி என்ன கொடுத்திருக்கு? அந்த முக்கோணி PQR தந்திருக்கு. PQR இது 10 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 50 பாகை. இதுல பிள்ளைகள் ஒரு முக்கோணின் ரெண்டு கோணம் தெரிஞ்சா முதலாவது இந்த மூன்றாவது கோணத்தை கண்டுபிடிக்க அது ரெண்டு கோணத்தையும் கூட்டி 180 இருந்து கழிச்சா மூன்றாவது கோணம் கிடைக்கும். ரெண்டு கோணத்தையும் கூட்டிட்டு 180 இருந்து கழிச்சீங்கன்னு சொன்னா மூன்றாவது கோணம் கிடைக்கும். ரெண்டு கோணம் 70 60 கூட்டினா 130, 180 இருந்து 130 கழிச்சா இந்த கோணத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அத படத்துல நீங்களா மார்க் பண்ணுங்க. இந்த கோணம் என்று சொல்றது 50 பாகைக்கு சமன் என்றது நீங்க தான் படத்துல மார்க் பண்ணுங்க. ரைட்? முதலாவது தந்திருக்கு ஏபி என்ற பக்கம் QR என்ற பக்கத்துக்கு சமன், ஏபி என்ற பக்கம் RQ என்ற பக்கத்துக்கு சமன் தந்திருக்கு. ரெண்டாவது நீங்க எழுதணும் இந்த 50 பாகை இந்த 50 பாகைக்கு சமன். அப்ப இந்த கோணம் வந்து BAC என்ற கோணம் QRP என்ற கோணத்துக்கு சமன். ரைட்? அந்த ரெண்டு கோணமும் ஒன்றுக்கொண்டு சமன். மூன்றாவது AC என்ற பக்கம் PR என்ற பக்கத்துக்கு சமன். AC என்ற பக்கம் PR என்ற பக்கத்துக்கு சமன். இது தரவு, இது முக்கோணின் அகக்கோணம், இதுவும் தரவு. அப்படி இருந்தா இந்த ரெண்டு முக்கோணியும் முக்கோணி ABC ஒருங்கிசைவு முக்கோணி PQR. எங்களுக்கு தெரியும் ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கிசைய என்ன நிபந்தனை இருக்குன்னு கேட்டா ஒன்று பக்கம் பக்கம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம், செம்பக்கம் பக்கம். இது ரெண்டு பக்கமும் அடைகோணமும் சமனா இருக்கிறபடியா இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கிசைற நிபந்தனைகள் என்ன நிபந்தனையா இருக்கும்னு கேட்டா பக்கம் கோணம் பக்கம். அப்ப இதுல இந்த இருக்கு இந்த அடைகோணம் ரெண்டும் சமனென்று காட்டி எழுதியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸ். இந்த அடைகோணம் சமனென்று காட்டி எழுதியிருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸும், பக்கம் கோணம் பக்கம் என்ற காரணத்தில் இருந்தா அதுக்கு ஒரு மார்க்ஸையும் கொடுங்க. எத்தனை பேர் சரி அந்த கேள்வி? அடுத்த கேள்விக்கு வாங்க. 11வது கேள்வி. குறித்த ஒரு விவசாய நிலப்பகுதியில், இது மார்க் பண்ணாக்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முதல் இதை கட்டாயம் காட்டுங்க. இது 50 பாகை என்று காட்டியாச்சு. இதுல பிள்ளைகள் இது ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை ஒருங்கி செய்யும். ஏபி என்ற பக்கம் QRக்கு சமன் தந்திருக்கு. இந்த ரெண்டு கோணமும் சமன். அது நாங்க இது 50 பாகை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கு, அதுவும் தந்திருக்கு. ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும். என்ன நிபந்தனை கேட்டா பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். அடுத்த கேள்விக்கு வாங்க. அப்போ 11வது கேள்வி. 11வது கேள்வி. பாருங்க இருக்கா, இதுல ஒரு வட்டம் தந்திருக்கு, இதுல நேர்கோளா தந்திருக்கு இந்த பகுதி, இது மையம் என்று வைப்போமா. இந்த கோணம் தந்திருக்கு 180 பாகை, இந்த கோணம் 180 பாகை. அதுல கரெக்ட் பயிரிடப்பட்டிருக்கு. அதே நேரம் இது ரெண்டா பிரிச்சிருக்கு. அதுல ஒரு பகுதியில போஞ்சி, இன்னொரு பகுதியில கோவா. பாப்பம் கேள்விய யாரும் செய்தாக்களப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர். இந்த கேள்வி யாரும் செய்தாக்கள் இருக்கிறீங்களா? கேள்வி பாருங்க இருக்கா. குறித்த ஒரு விவசாய நிலப்பகுதியில் கரட், போஞ்சி, கோவா என்பன பயிரிடப்பட்டன. போஞ்சி பயிரிடும் விவசாயிகளின் எண்ணிக்கை கோவா பயிரிடும் விவசாயிகளோட எண்ணிக்கை என்ற 2 மடங்கு ஆகும். ரைட்? வெரி குட். ரைட். ஸ்ரீஹரி, பிரணீதா, ஓகே, எல்லாரும் கண்டிருக்கீங்க, கட்டிக்கார. வெரி குட், வெரி குட். அப்ப இதுல போஞ்சி பயிரிட்டது கோவா பயிரிட்ட 2 மடங்கு. உதாரணமா இந்த கோணம் A என்றா இந்த கோணம் 2. போஞ்சி பயிரிட்டது கோவா பயிரிட்டது 2 மடங்குன்னு தந்திருக்கு. அப்ப இது AR இருந்தா இங்கால இருக்கு 2AR இருக்கும்.
இது ஒரு நேர்கோடு தெரியும். 3a வந்து 180 பாகை. அப்ப ஒரே இடப்பெறுமதிக்கான 180 3ஆல பிரிச்சா a 60 பாகை. ரைட்? நேரடியா வெளியேறினா போதும், செய்ய வழி தேவையில்லை. போஞ்சிக்குரிய ஆரைச்சிறை கோணம் என்றது 120 பாகையும் பாகை போடணும். கோவாக்குரிய ஆரைச்சிறை கோணம் 60 பாகைக்கும் சமன். ரெண்டும் சரியா? இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ். பாப்பா கட்டி கரெக்டா பாப்பா யார் யாருண்டு? குட். எல்லாம் நெருப்பா சரிங்க போல பாப்போம் இந்த முறை மார்க்ஸையா. இல்ல இல்ல இங்க சரியா இருக்கு. ரைட். 12வது கேள்வி, எக்ஸுக்கு என்ன பெறுமதி? எக்ஸுக்குரிய பெறுமதி என்ன சொல்லுங்க? 110. வேற 70. 110 70 70. 110 வருது, 70 வருது. 70. ரைட். 70 110 70. ஜெகதி 70. அவினேஷ் 70. ரைட். திவ்யா 110. உங்களுக்கு இதுல அன்மியூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? நான் நிறைய நாள் யூஸ் பண்ண வேண்டியது தான் யூஸ் பண்றேன். எழுபது 70. ரைட். ரைட். பாப்போம் கடிகாரம் விடை சரி. பாப்போம் 110 வந்து சேர்ந்தது செக் பண்ணுவோமா? நேர்கோடு முக்கோணி இருக்கு, இங்கேயும் தந்திருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சமன், இந்த ரெண்டு பக்கமும் சமன். இது எக்ஸ், இது 25 பாகை, இது 45 பாகை. சரியாப்போ? இப்ப கேட்ட கேள்வி எக்ஸிட பெறுமதி. எங்களுக்கு முதலாவது தெரியும், இந்த கோணத்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பெட்டிக்கார சொல்லப்போ இந்த கோணம் எவ்வளவு வரும்? இதுல வர இந்த கோணம் எத்தனை பாகையா இருக்கும்? 45. 45 வருமா? குட். இது ஒரு தேற்றமா படிச்ச முடியும். அவளை பகுதியும் ஏற்கனவே திருப்பி சொல்லிக் கொடுத்தினான். ஒரு முக்கோணிட புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஒரு முக்கோணிட புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப இது 25 45 70 பாகை. கண்டிக்கார வெரி குட். ரைட். சரி, என்ன சந்தோஷமா சரியா போடுங்க. படத்துல இது 70 போடுங்க. ரெண்டாவது தெரியும், இது ஒரு இருசமபக்க முக்கோணி. ஒரு இருசமபக்க முக்கோணில சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே எக்ஸிட பெறுமதி எங்களுக்கு வரும் 70 பாகை. எக்ஸின் பெறுமதி எங்களுக்கு வரும் 70 பாகை. அப்போ தெரியும் எக்ஸிட பெறுமதி 70 பாகைக்கு சமனா இருக்கும். இதுல பிள்ளைகள் படத்துல மார்க் பண்ணி இந்த கோணம் சரியா மார்க் பண்ணி இருந்தா இதுக்கு ஒரு மார்க்ஸும் இந்த விடைக்கு ஒரு மார்க்ஸும் கொடுங்க. பாப்பா 2 மார்க்ஸ் எடுத்தா எத்தனை பேர் பாப்போம்? 2 மார்க்ஸ் எடுத்தா எத்தனை பேர்? ரைட். ஓகே. 13வது கேள்வி. சரி, என்ன சரி போட்டு போங்க. 13வது கேள்வி.
5x/2y முழுவதின் வர்க்கம் விரித்தெழுதி சுருக்குக. 5x/2y முழுவதின் வர்க்கத்திட விரிவ விரித்தெழுதி சுருக்குக. இதுக்குரிய அர்த்தம் அப்போ இந்த 5x/2y என்ற இந்த அடி ரெண்டு தரம் இருக்கு. 5x/2y என்று சொல்ற இந்த அடி ரெண்டு தரம் இருக்கு. 5x/2y 5x/2y இந்த 5x/2y என்ற அடி ரெண்டு தரம் இருக்கு. முதல்ல அந்த விரிவு எழுதணுமா? 5x/2y என்ற அடி ரெண்டு தரம் இருக்கு. இந்த 5x/2y என்ற அடி ரெண்டு தரம் இருக்கு. ரெண்டாவது இது அடைப்பு நீக்க இந்த 5x இந்த கோவையை பெருக்குவோம். 5x பெருக்கணும் 5x/2y. இனி இந்த ψ2y பெருக்கணும் 5x/2y. ரைட்? வர்க்கம்ண்டா அந்த அடி ரெண்டு தரம் இருக்கு. இத பெருக்கினா 5 பெருக்கினா 25, x பெருக்கினா x வர்க்கம். அதே நேரம் இதுல சக இருக்கு, இங்க சய இருக்கு. சகதர சய 5 2 பெருக்கினா 10, x y பெருக்கினா xy. இதுல சக இருக்கிறபடியா சயதர சக சய என்று வரும், சயதர சக சய என்று வரும். 2 5 பெருக்கினா 10xy, சயதர சய சக என்று வரும். 2 4 y பெருக்கினா y வர்க்கம். இதுக்குரிய விடை 25x வர்க்கம். சய 10xyயும் சய 10xyயும் சய 20xy சக 4y வர்க்கம். எத்தனை பேர் அப்ப சரியா செய்தாக்கள்? இப்ப விரித்தெழுதி சுருக்க சொல்லி இருந்தா கட்டாயம் அந்த விரிவை எழுதி போட்டு அந்த விரிவை சரியா எழுதி போட்டு அதுக்கப்புறம் அந்த சுருக்களை செய்யுங்க. விரித்தெழுதி சுருக்க சொன்னா அந்த விரிவை எழுதி போட்டு அதுக்கப்புறம் அந்த சுருக்களை செய்யுங்க. அந்த விரிவு சாரங்கள் எழுதி கொள்ளப்பட்ட கணக்குக்கா 14ஆம் கேள்வி யார் செய்றீங்க? 14வது கேள்வி. 14ஆம் கேள்வி என்ன ஆன்சர் வந்துச்சு? 14ஆம் கேள்வி செய்தாக்கள் ஆன்சரை போடுங்க இருக்கா பாப்பா. என்ன ஆன்சர் போடுங்க. பதினாலாவதுக்கு யாரும் செஞ்சிருந்தா எனக்கு ஆன்சர் போடுங்க அப்போ பாப்போம். யாரும் செய்யலையோ? ஆன்சரை மெசேஜ்ல போடுங்க. 7 2 பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. அகுதா ஷஷ்டிகா அம்னா ஆ 7 வருதா? சரியா? அது 7ன்றதை பாப்போம் இருக்கா கேள்வி. 14வது கேள்வி. ஏதாவது விளங்கையிலயோ கேளுங்க, இல்லாட்டி கிளாஸுக்கு நேராக டைம்ல அந்த விளங்காட்டி நேராக வந்து கேட்டுக்கொள்ளுங்க இருக்காவா. ரைட். 14வது கேள்வியை பரப்பு. இது ஒரு ஆரைச்சிறை தந்திருக்கு. மைய கோணம் 90 பாகை. அதை என்று கொடுத்திருக்கு. இன்னொரு ஆரைச்சிறை தந்திருக்கு, அரைவட்டம். அரைவட்ட வில்லு. இது பி என்று கொடுத்திருக்கு. இது 14 சென்டிமீட்டர். இதுல சொன்ன பாருங்க, உருவில் ஆரைச்சிறை ஏயின் பரப்பானது ஆரைச்சிறை பியின் பரப்பளவின் இருமடங்கு. ஏயிட பரப்பளவு பியிட பரப்பளவுன்ற இருமடங்கு. அதாவது பியிட பரப்பளவை 2ஆல பெருக்கினா ஏயிட பரப்பளவு கிடைக்கும். பியிட பரப்ப 2ஆல பெருக்கி. நாங்கள் தெரியும்
ஒரு ஆரைச்சிற இடப்பரப்பு, இது ஆரை தெரியா, நான் ஆறுன்னு எடுக்கிறேன்னா ஒரு ஆரைச்சிற இடப்பரப்புக்குரிய சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம், தர பை ஆர் வர்க்கம். ஒரு ஆரைச்சிறையிட பரப்பளவுக்குரிய சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம், தீட்டாவின் கீழ் 360 தர பை ஆர் வர்க்கம். சரியாது? இந்த ஆரைச்சிறையிட பரப்பு இதுல பரப்புன்ற 2 மடங்கு. அப்ப 2 தர இத விட்டம் 14 6 7. இத மையக்கோணம் 180 இல்ல அரை பையார் வர்க்கம் என்று போடலாம். அப்ப இது 1/2 தர பை தர பைக்காண்டி 22 7 போடலாம். பை தர 6 7 தர 7. ரைட்? இங்க தேவையா பைக்காண்டி 22 போட்டாலும் பரவாயில்ல. சரி. அது இதுல ஒரு சுருக்கம் திருப்பி பாருங்க, திருப்பி சொல்றேன் பாருங்க. இதுல பரப்பளவு தீட்டாவின் கீழ் 360 தர பையார் வர்க்கம், 90 360 பையார் வர்க்கம். இந்த ஏட பரப்பு பீட பரப்புன்ற 2 மடங்கு. 2 தர அரை வட்டம் அரை தர பையார் வர்க்கம், பை தர 7 தர 7. தேவையா பைக்கு பதிலா 22 7 போட்டா பிள்ளை இல்ல, பை என்று போட்டாலும் பரவாயில்ல. இப்ப நான் இதை சுருக்க போறேன் பாருங்க. ஒருக்கா 90ல 360 4 முறை, இதுல ரெண்டும் வெட்டுப்படும். ரைட்? இப்ப ஆர் வர்க்கத்துல பெருமதிக்கான இதுல பாத்தீங்கன்னா பை தர 7 தர 7 49, 7 தர 7 49. இந்த 4 பிரித்தல் இங்கால வந்தா பெருக்கப்படும், இந்த பை பெருக்கல் இங்கால வந்தா பிரிப்படும். சரியா? இல்ல பிள்ளைகள் இருந்தா சொல்லலாமா? உருவில் ஆரைச்சிறை ஏட பரப்பளவானது பியின் பரப்பளவு 2 மடங்கு, 90 360 பை தர ஆர் வர்க்கம், 2 மடங்குண்டா 2 தர அரை பை ஆர் வர்க்கம், விட்டம் தான் 14, 6 7 தர 7 வரப்போகுது. 90ல 360 4 முறை தர பை தர ஆர் வர்க்கம், 2 வெட்டுப்படும், பை தர 7 49, 4 பிரித்தல் இங்க 4 பெருக்கப்படும், பை பெருக்கல் பை பிரிப்படும். இதுல பையிட பெருமதி வெட்டுப்படும். ஆறு வர்க்கம் பிள்ளைகள் யாருக்கு சமம்டா 49 தர 7, 49 தர 4. ஆறு வர்க்கத்திட பெருமதி 49 தர 4. ஆறின் பெருமதி கேட்டா வர்க்க மூலம் 49 தர 4, வர்க்க மூலம் 49 பெருமதி 7, வர்க்க மூலம் 4 பெருமதி 2. ஆகவே முதலாவது ஆரைச்சிறையின் ஆரை 14 சென்டிமீட்டருக்கு சமன். எனக்கு தெரிஞ்சு யாருமே சரியான விட போடல போல இருக்கு. எல்லாரும் 7, ஒருத்தரும் சரியா செய்யல. அப்படியா? 14 சென்டிமீட்டர் என்ற விடை வரையல. யார் நீங்களே சரியா செய்தாக்கள் யாராவது? ஒரு கழிவு கொள்ளுங்க குயிக்கா அந்த பகுதியை. ரெண்டு நிமிஷம் தான்.
சரியா மைக் மியூட்ல இருக்கு. வர்க்கமா இருக்கிற பகுதியில சமன்பாடு வந்து வர்க்கமா இருக்கிறது மற்ற பக்கம் போய்க்க வர்க்கம் மூலமாக மாறும். நான் கவனிக்கல. ரைட், சரியா. ஆகவே ஆறின் பெறுமதி யாருக்கு சமனா இருக்கும்டா 14 சென்டிமீட்டருக்கு சமனா இருக்கும். ரைட், அடுத்த கேள்விக்கு வாங்க. 15வது கேள்வி. 15ஆம் கேள்வி பிள்ளைங்க நோட் என்று போட்டு எழுதி கொள்ளுங்க. நான் படிப்பேன், இருந்தாலும் திருப்பி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நோட் என்று போடுங்க. நோட். நான் வரைவுகள் பாடம் அடுத்த படிப்பம் போய் முடிச்ச பிறகு வரைவுகள் பாடம் படிக்க நாங்க அதை விளங்கப்படுத்துறேன். இருந்தாலும் போது கேள்வி வச்சுக்கொள்ளுங்க. இனி கேள்வி வந்தா செய்ய தெரியணுமா? நோட் என்று போடுங்க. உங்களுக்கு தெரியணும், ஒரு ஆள் கூறுல முதலாவது பெறுமதி எக்ஸ் இட பெறுமதி, இரண்டாவது பெறுமதி y இட பெறுமதி. முதலாவதா வார பெறுமதி எக்ஸின் பெறுமதி, இரண்டாவதா வார பெறுமதி y-இன் பெறுமதி. ஒரு நேர்கோட்டு வரைவுல ரெண்டு ஆள்கூறுகள் தந்து அதுல படித்திறன் கேட்டா படித்திறனுக்குரிய சமன்பாடு நாங்க சொல்றது y வித்தியாசத்தின் கீழ் x வித்தியாசம். ரெண்டு ஆள்கூறு தந்து படித்திறன் கேட்டா படித்திறனுக்குரிய சமன்பாடு y வித்தியாசத்தின் கீழ் x வித்தியாசம். படித்திறன் சொன்னா y-இலிருந்து y-ய கழிக்கணும். y1 சய y2வின் கீழ் x-இலிருந்து x-அ கழிக்கணும். x1 சய x2 அப்படியும் எழுதலாம். திரு வேணும்னா மாறியும் எழுதலாம். y2 சய y1-இன் கீழ் x2 சய x1 என்றும் எழுதலாம். ரைட், இதை முதலாவது மார்க் பண்ணி x2 சய x1 முதலாவது மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நேர்கோட்டுண்ட படித்திறன் காண்றதுக்கு y வித்தியாசத்தின் x வித்தியாசம் சொல்லுவோம். முக்கியமான சமன்பாடு. கட்டாயம் 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி இதுல வரும். ஒரு நேர்கோட்ட படித்திறன் காண்றது y வித்தியாசத்தின் x வித்தியாசத்துக்கு சமனா இருக்கும். y இட பெறுமதியிலிருந்து y இட பெறுமதியை கழிக்கணும், x இட பெறுமதியிலிருந்து x இட பெறுமதியை கழிங்க. ரெண்டாவது கவனிங்க பிள்ளைகள், ஒரு நேர்கோட்டு வரைவுல வெட்டு துண்டன்னு சொல்றது கிரேட் 9லயும் படிச்சது. இது y அச்சு, இது x அச்சு. ஒரு நேர்கோடு y அச்சு எங்க வெட்டுதோ அதுக்குத்தான் நாங்க வெட்டு துண்டன்னு சொல்லுவோம். ஒரு நேர்கோடு y அச்சு எங்க வெட்டுதோ அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் வெட்டு துண்டன்னு சொல்லுவோம். ஒரு நேர்கோடு y அச்சு எங்க வெட்டுதோ அதுக்குத்தான் வெட்டு துண்டு. இந்த வெட்டு துண்டை C என்ற எழுத்தால குறிப்போம். வெட்டு துண்டன்னு சொல்றது C என்ற எழுத்தால குறிப்போம். வெட்டு துண்டன்றது C. ரெண்டாவது நீங்க எப்பையும் ஒரு நேர்கோடு y அச்ச வெட்டுற இடத்துல x இட பெறுமதி 0 இருக்கும். அந்த இடத்துல y இட பெறுமதி தான் வெட்டு துண்டு. இப்ப இதுக்குரிய ஆள்கூற கேட்டா 0, C. ஒரு ஆள்கூரை வச்சுக்கொண்டு எப்படி வெட்டுத்துண்டு ஈஸியா ஆள்கூரை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கணுமா இருந்தா x இட பெறுமதி 0 இருக்கும் போது காணப்படும் y-இன் பெறுமதிக்கு நாங்க வெட்டுத்துண்டன்னு சொல்லுவோம். x இட பெறுமதி 0 இருக்கும் போது காணப்படும் y-இன் பெறுமதிக்கு வெட்டுத்துண்டன்னு சொல்லுவோம். x இட பெறுமதி 0 இருக்க நேரம் வார y இட பெறுமதி வெட்டுத்துண்டு. அப்ப அதையும் அடுத்த வச்சுக்கொள்ளுங்க. இருக்கா, ஒரு ஆள்கூறுல x-இன் பெறுமதி x சமன் 0 y-இன் பெறுமதி x சமன் 0 y-இன் பெறுமதி வெட்டுத்துண்டு எனப்படும். வெட்டுத்துண்டு ஆகும். ரைட், x இட பெருமானம் 0 இருக்கிற நேரம் வார y இட பெறுமதிக்கு வெட்டுத்துண்டுன்னு சொல்லுவாங்க. x இட பெறுமதி 0 இருக்கிற நேரம் வார y இட பெறுமதிக்கு வெட்டுத்துண்டுன்னு சொல்லுவாங்க. மார்க் பண்ணுங்க. ஒரு ஆள்கூறுல முதலாவது பெருமானம் x இட பெருமானம், இரண்டாவது பெருமானம் y இட பெருமானம். ரைட், ரெண்டு ஆள்கூறு தண்டு படித்திறன் கேட்டா படித்திறனுக்குரிய சமன்பாடு y வித்தியாசத்தின் x வித்தியாசம் சொல்லுவாங்க. y1 சய y2வின் x1 சய x2. அதே மாதிரி வெட்டுத்துண்டா ஒரு நேர்கோடு y அச்சு எங்க வெட்டுதோ அதுக்குதான் வெட்டுத்துண்டன்னு சொல்றது. ஒரு நேர்கோடு y அச்சு வெட்டுற இடத்துல x இட பெருமானம் 0 இருக்கும், y இட பெருமானம் என்ன இருக்கோ அதான் வெட்டுத்துண்டன்னு சொல்லுவோம். ரைட், x இட பெருமானம் 0 இருக்கிற நேரம் y இட பெருமானம் என்ன இருக்கோ அதான் வெட்டுத்துண்டன்னு சொல்லுவோம். இது ரெண்டு மார்க் பண்ணி முடிச்சாக்க, இதப்போ மார்க் பண்ணி முடிச்சாக்க. ரைட், சரியா? மூன்றாவது பாயிண்ட்ஸ் அப்ப நான் சொன்னேன் படித்திறன் சொல்லிட்டேன்.
வெட்டு துண்டு சொல்லிட்டேன். மூன்றாவது ஒரு நேர்கோட்டின் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நேர்கோட்டின் பொது சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின் பொது சமன்பாடு. ஒரு நேர்கோட்டின பொது சமன்பாடு கேட்டா y சமன் mx சக c. ஒரு நேர்கோட்டின பொது சமன்பாடு எப்பயும் என்ன வடிவத்தில் இருக்கும் என்று கேட்டா y சமன் mx சக c க்கு சமனா இருக்கும். ஒரு நேர்கோட்ட பொது சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்கும் என்று கேட்டா y சமன் mx சக c என்ற வடிவத்துல அமைஞ்சிருக்கும் ஒரு நேர்கோட்டின பொது சமன்பாடு. ஒரு நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் mx சக c என்ற வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த கேள்விக்கு நாங்க விடை எழுதலாம். வரையை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் mx சக c ஆகும். ஒரு நேர்கோட்டின் பொது சமன்பாடு y சமன் mx சக c ஆகும். இப்ப கேள்விக்கு வாங்க. 15வது கேள்வி. 2, மறையொன்றும் 0, 3. முதலாவது நான் காண போறேன். இங்க பாருங்க, இதுக்கு நாங்க x என்று சொல்லுவோம், இதுக்கு y என்று சொல்றது. இது x பெறுமதி, இது y பெறுமதி. முதலாவது காண போறேன். படித்திறன் காண y இருந்து y கழிக்கணும். படித்திறன் காண்றதுக்கு y இருந்து y கழிக்க போறேன். படித்திறன் காண y இருந்து y கழிக்கிறேன். எந்த ஓடலையும் கழிக்கலாமா? படித்திறன் காண்றதுக்கு இங்க பாருங்க, இதை கழிக்கிறேன். மறை 1 கழிக்கிறேன் 3. மறை 1 கழிக்கிறேன் 3. அதே மாதிரி x x கழிக்கிறேன். 2 கழிக்கிறேன் 0. 2 கழிக்கிறேன் 0. இதுல தெரியும் கவனம் பிள்ளை. இந்த 1க்கு முன்னாலே மறை இருக்கு, 3க்கு முன்னாலே மறை இருக்கு. ஒரே அடையாளம் வந்தா கூட்டிட்டு முன்னுக்கு வார அடையாளத்தை அப்படியே போடணும். மறை 1 மறை 3 மறை 4. 2ல 0 கழிச்சா 2. மறை 4 2ஆல பிரிச்சா என்ன விடை என்றா மறை 2. பாப்ப கட்டிக்கார பிள்ளை யாராவது படித்திறன் மறை 2 கண்டுபிடிச்ச கட்டிக்கார மாணவர் பாப்பா எத்தனை பேர்? படித்திறன் மறை 2 கண்டுபிடிச்சாக்கள் சரியா கழிச்சிருக்கணுமா? கவனம். y கழிச்சு x x கழிக்கிறேன். கவனம். அடையாளங்கள் கவனம். மறை 1 3ஐயும் 2 0 கழிக்கணும். ஒரே அடையாளம் என்றா கூட்டுப்பட முன்னுக்கு வர அடையாளம் அப்படியே வரும். ரைட், குட். இப்ப எனக்கு யாராவது கட்டிக்கார சொல்லுங்க, இதுல வெட்டு துண்டு யாருக்கு சமன்? வெட்டு துண்டு யாருக்கு சமன்? மெசேஜ்ல போடுங்க பாப்போம். டக்குன்னு பாக்குறேன் நான். வெட்டு துண்டு யாருக்கு சமன் பாப்போம். வைக்கனே சொன்ன வசனம் உண்டு. மூன்று பேர் போட்டிருக்கீங்க. ரைட். Very good. கடிகார. ரைட், குட் குட், வெரி குட், வெரி குட். ரைட், கடிகார பிள்ளை சொன்னான். ஒரு ஆள்கூறுல x பெருமானம் 0 இருக்க நேரம் வார வயித பெருமதி வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டின் பெருமதி 3. கட்டிக்காரன். மூன்றாவது கேட்டிருக்கு. மூன்றாவது பகுதி அந்த நேர்கோட்டுல சமன்பாடு சொல்லி கேட்டிருக்கப்போ, ஒரு நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் mx சக c என்று சொல்லுவோம். m-க்கு பதிலா மறை 2x c-க்கு பதிலா 3. ஸ்டார் பண்ணி வச்சுக்கொடுங்க. அப்போ எல்லா பாஸ் பேப்பர்லயும் 2 மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வரும். எத்தனை பேர் அப்ப சொல்ல சரி எடுத்தாக்கிறப்போ இதை கொஞ்சம் படிச்சிருக்காட்டி பரவாயில்ல. இது தென்னக்கூடிய பகுதி தான். இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது புதுசா ஒண்ணும் இல்ல. நேர்கோட்டு வரைபுல படித்திறன் காண்டது y வித்தியாசத்தின் x வித்தியாசம். y பெருமதியிலிருந்து y கழிச்சு x பெருமதியில x கழிச்சா வார விடை படித்திறன். வெட்டுத்துண்டு சொல்றது ஒரு நேர்கோடு y வெட்டுற புள்ளிட பெருமதிக்கு நாங்க வெட்டுத்துண்டு சொல்லுவோம். ஒரு நேர்கோடு y வெட்டுற புள்ளிக்கு நாங்க வெட்டுத்துண்டு சொல்லுவோம். வெட்டுத்துண்டுல x பெருமதி 0 இருந்தா y பெருமதி கட்டாயம் x பெருமதி 0 இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம்.
எக்ஸிட பெருமதி பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் வார வையிட பெருமதிக்குத்தான் வெட்டுத்துண்டன் சொல்லுவார். மூன்றாவது ஒரு நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் mx சக c என்று சொல்லுவோம். எம்முக்கு பதிலாக 2 மறை 2 சிக்கு பதிலாக 3 இருக்கு. ஆக அந்த நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் மறை 2x நேர் 3க்கு சமனா இருக்கும். பாப்போம் நம்ம மெசேஜ் போட்டிருக்கீங்க. உனக்கு நோட்ஸ் பார்க்க போறீங்க ரைட். அலி கொள்ளப்புற கண்டக்கண்டு படித்திறனுக்குரிய சமன்பாடு அப்படி முடிஞ்சா சொல்லுங்க இருக்காவா யாராம்னா ரைட். படித்திறன் காண்றது y1 சய y2 இன் கீழ் x1 சய x2 இல்லாடி y2 சய y1 இன் கீழ் x2 சய x1. வெட்டுத்துண்டா ஒரு நேர்கோடு வையச்ச வெற்ற புள்ளிட பெருமதிக்கு வெட்டுத்துண்டன் சொல்லுவோம். அதே நேரம் எக்ஸிட பெருமதி பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் காண்ற வையிட பெருமதிக்கு வெட்டுத்துண்டன் சொல்லுவோம். பிறகு நேர்கோட்ட பொது சமன்பாடு y சமன் mx சக c. சரியாவிலே இருக்கா? கவனமா எடுத்து எழுதுங்க. தெரியும் சில ஆன்லைன் கிளாஸ் போரிங்கா இருக்கலாம், வேற வழி இல்லை, டைம் மட்டும் காரணத்துக்காண்டித்தான் நாங்க இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நான் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் இப்படிதான் கிடக்கு. நான் மேலே பாவிக்காம வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாவது நான் இந்த செட்டப் எல்லாம் வச்சே இருக்கேன், யூஸ் பண்ணல. அப்ப இப்ப கனாலத்துக்குள்ள யூஸ் பண்றேன். நேரடியா படிக்கிறது மாதிரி சில உங்களுக்கு போரிங்கா இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் வேற வழி இல்லை அப்படின்ற காரணத்தால செய்யறேன். நாங்கள் டைம் மட்டும் லேட் கிளாஸ் நைட் கிளாஸ் வைக்க இல்லாத போற சிக்கல் இருக்கபடியா என்றபடியா கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸ் சில விஷயங்கள் செய்ய வேண்டி வேற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நேர்மையாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவையில்லாம போனை யூஸ் பண்ற டைம்ல வீணா அந்த போனை யூஸ் பண்ணி ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம தேவைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ரைட். 16வது கேள்விக்கு வாங்கப்போ. இது நாங்க படிச்சுட்டோம். வெண்வரி படம் களை பண்றது, இல்ல தந்திருக்கு. இது ஏ, இது பி. கேட்ட கேள்வி ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் நிரப்பி. முழுவதின் நிரப்பி என்ற பகுதி அப்போ எங்கடா வரும்? ஏ ஒன்றிப்பு பி என்று சொன்னா இந்த 2 வட்டத்தையும் குறிக்கிற பகுதி தான் ஏ ஒன்றிப்பு பி என்று சொல்லுவோம். 2 வட்டத்தையும் குறிக்கிறது தான் ஏ ஒன்றிப்பு பி என்று சொல்றது. நிரப்பி என்ற பகுதி அந்த 2 வட்டத்துக்கும் வெளியால வார பகுதிக்கு தான் நாங்க சொல்ற பேர் நிரப்பி. ஏ ஒன்றிப்பு பி என்ற 2 வட்டம் ஃபுல்லா. நிரப்பி என்று சொல்றது வெளியில வார இந்த பகுதி. அந்த பகுதியை களை பண்ணி காட்டினா உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கு. நான் சொன்ன ஏற்கனவே கிளாஸ்ல இது படிச்சு நான் நினைக்கிறேன். நிறந்துட்டுறது தொடைகள் பாடம் நாங்க இந்த கிழமையோட முடிப்போம். எத்தனை பேர் அப்போ சரிடாது கவனமா சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு குயிக்கா. குட். அட்டாக்களும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஏதாவது பிள்ளைகள் இருந்தா திருத்திக் கொள்ளுங்க பாப்பம். 17வது பாப்பம் யார் அப்போ செஞ்சாக்க விடைய போடுங்களா இருக்கா. ஃபைனல் அங்களுக்கு என்ன ஆன்சர்ன்றது டைமா தான் நினைக்கிறேன். கொஞ்சம் முடிக்கக்கூடிய முடிச்சுட்டு அனுப்புறேன்னா பசியாருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு படிங்க பரவாயில்ல. 17வது கேள்வி அப்போ என்ன ஆன்சர்ல வந்துச்சு பாப்பம்? 32 அப்படியா? எத்தனை பேர்? ஷாரோ 2 பேர் போட்டிருக்கீங்க. ஓபிஷா 65. ஓகே. வேற யாரும் 3 பேர் விட போட்டிருக்கீங்க. மற்றாக்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போடுங்க பாப்போம். நஸ்மால் இதுக்கு வரைக்கும் நீங்க எழுதினா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கு. 32
4 பேர் விட போறீங்க. ரைட். பிரகதீஷ் 32, அஸ்வினி ஆனந்த் 32, ஒரு 64 வந்து மற்றாக்கள் 32 வருதான். பாப்பம் செய்யாட்டிக்கு ஒருக்கா செய்து கொடுங்க வேகமா. நான் படம் வரைகிறதுக்குள்ள வரைஞ்சு செய்யறேன். கொஞ்சம் இந்த தெளிவா இருக்க மாட்டேன். கண்லாட்டிக்கு அந்த அவ்வளவுக்கு கிளியர் இருக்காது. கடிகார பிள்ளைகள் பாரப்போ இருக்கா? சுற்றளவு என்று சொல்றது ஒரு உருவத்தை சுற்றி வார பகுதி. சொல்லி இது 7 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர். உங்களுக்கு சொல்லிருக்கு இது ஒரு ஆரைச்சிறை என்று சொல்லியிருக்கு. இந்த பகுதி ஆரைச்சிறைகளின் ஆரைகள் சமனா இருக்கும். இப்ப இந்த நீளம் கட்டாயம் இந்த நீளத்துக்கு சமன். அப்ப இது சமபக்க முக்கோணி இது 7 இது 7 இது 7 கட்டாயம் இதுவும் 7ஆத்தான் இருக்கு. சுற்றளவுண்டா ஒரு உருவத்தை சுற்றி வார பகுதியை மட்டும் கூட்டணும். உங்களுக்கு தெரியும் இது 7 இது 7 இது 7, அதோட இந்த வில்ல கண்டுபிடிக்கணும். சுற்றளவு என்று சொல்றது ஒரு உருவத்தை சுற்றி வார பகுதி மட்டும். நான் வெள்ளை கலரால காட்டுனா இதற்கு இந்த 7 வரும், இந்த 7 வரும், இந்த 7 வரும். அதோட இந்த வில்லின் நீளத்தை கண்டுபிடிக்கணும். ரைட். அப்ப இதுல சுற்றளவு காண்றதுக்கு 7 3 தரம் வரும். உள்ளுக்க வார பகுதி ஒரு காலம் கூட்டுற, இது கூட்டுற இல்ல. உள்ளுக்க வார பகுதி கூட்டுற இல்ல, சுற்றி வார பகுதி மட்டும்தான். 7 3 தரம். ஒரு ஆரைச்சிறையிட வில்லி நீளத்துக்குரிய சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. ஒரு ஆரைச்சிறையிட வில்லி நீளத்துக்குரிய சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360 தர 2πr. தீட்டாண்டது 90 பாகை 360 2 தர பையிட பெருமானம் 22/7 ஆரைச்சிறையிட ஆரை 7. 360 90 4 முறை, 4ல 2 2 முறை, 22ல 2 11, 7 7 வெட்டுப்படும். 7 3ஆல பெருக்கினா 21 சக 11. ஆகவே இந்த ஆரைச்சிறையின் சுற்றளவு 32 சென்டிமீட்டர். இந்த ஆரைச்சிறையிட சுற்றளவு யாருக்கு சமன் என்று கேட்டா 32 சென்டிமீட்டருக்கு சமனா இருக்கும். எத்தனை பேர் சரி? வெரி குட். ரைட். 18ஆம் கேள்விக்குரிய ஆன்சர் பண்ணுங்க. இன்னொரு கேள்விதான் 18வது கேள்வி. பதினெட்டாவது கேள்விக்குரிய ஆன்சரை போடுங்க. என்ன ஆன்சர் வருது பார்ப்போம். இன்னொரு இருபடி சமன்பாட்டுல பூச்சிய பெருக்கம். இருபடி சமன்பாட்டுல வர பூச்சிய பெருக்கம் என்ற பகுதி தீர்க்க x2 x3 சமன் 0. இதுல எக்ஸுக்கு என்னென்ன பெறுமதி வரும் என்று கேட்டிருக்கு. ரைட். 18வது கேள்வி x2 x3 சமன் 0. இது பூச்சிய பெருக்கம். 2 கோவைகளை பெருக்கிற நேரம் 0 வந்தா வெரி குட். ஒன்று x2 சமன் 0 அல்லது x3 சமன் 0. இதான் பூச்சிய பெருக்கம். ஏதாவது 2 கோவைகளை பெருக்க 0 வந்தா ஒன்று இது 0 இருக்கணும் அல்லது இது 0 இருக்கணும். அப்ப எக்ஸிர பெருமதிக்கான மறை 2 சமன்பாட்டின் மெட்ட பக்கம் வந்தா நேர் 2 ஆகவும், நேர் 3 சமன்பாட்டின் மெட்ட பக்கம் வந்தா மறை 3 ஆகும். சிம்பிளான ஒரு கேள்வி. பாப்பா எத்தனை பேர் சரி என்று பாப்பா. ரைட். கடிகாரம் பூச்சிய பெருக்கம் என்ற பகுதி இருபடி சமன்பாடு பார்ட் 2ல தனி கேள்வி. ஒரு பேர் அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 பேப்பர் ஆகுது. உங்களுக்கு இந்த டியூட் தந்திருக்கிறேன், இந்த டியூட் தந்திருக்கு. அப்ப அதுல உங்களுக்கு தந்திருக்கு அவ்வளவு பாஸ் பேப்பர், செகண்ட் டேர்முக்குரிய பாஸ் பேப்பர் கொடுத்திருக்கிறேன். குறைஞ்சது 2 பேப்பரையாவது கம்ப்ளீட்டா செய்தா நம்ம எக்ஸாம் ஷூரா உங்களுக்கு ஈஸியா சிறந்த ஒரு புள்ளி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். 19வது கேள்விக்கு பாப்பம் கடிகாரன் எக்ஸுக்கு என்ன பெருமதி வந்து சொல்லுங்க பாப்பா.
19வது கேள்வியில எக்ஸுக்கு வந்த பெறுமதி 130 130. குட், பரவாயில்ல, வெரி குட் வெரி குட். கடிகார பிள்ளைகள் 130 பாகை. பாப்போம் இருக்கா? 19வது கேள்வி, இது ஒரு நேர்கோடா தந்திருக்கு, அதோட சேர்த்து ஒரு முக்கோணி வருது. இந்த முக்கோணிட அடியும் அந்த நேர்கோடும் சமாந்தரமா இருக்காம். ரைட், இதுவும் இதுவும் சமாந்தரமாம் பாகையாம். இது 70 பாகையாம். கட்டிக்கார பிள்ளைகளுக்கு தெரியும், ரெண்டு நேர்கோடுகள் சமாந்தரமா இருந்து Z வடிவம் இருந்தா அதுக்கு நாங்க சொல்ற பேர் ஒன்று விட்ட கோணங்கள்னு சொல்லுவோம். ஒரு நேர்கோடு சமாந்தரமா இருந்து Z வடிவம் இருந்தா ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப இது 60 பாகை என்றா அவங்களுக்கு தெரியும், இதுவும் என்னவா இருக்கும், 60 பாகைக்கு சமனா இருக்கும். அத படத்திலேயே மார்க் பண்ணுங்க. நீங்களா மார்க் பண்ண பாப்போம் கட்டிக்கார பிள்ளைகள் இதுல ரெண்டு 60 பாகை என்றா மற்றதும் 60 பாகை என்றதை படத்திலேயே மார்க் பண்ணுங்க. குட். 60 பாகைன்னா மற்றதும் 60 பாகை என்றதை படத்திலே மார்க் பண்ணுங்க. இப்ப நாங்க படிச்ச இந்த எக்ஸ் என்ற கோணத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு முக்கோணிட புறக்கோணம் யாருக்கு சமனாக இருக்கும் என்று கேட்டா அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆக எக்ஸிட பெறுமதி யாருக்கு சமன் என்றா 60ஐயும் 70ஐயும் கூட்ட எக்ஸுக்கு சமனா இருக்கும். எக்ஸிட பெறுமதி எத்தனை பாகைன்னு சொன்னா 130 பாகைக்கு சமன். எக்ஸ் சமன் 130 பாகை. பிள்ளையா போட்டிருக்கனா 130 120 போட்டுருக்கீங்க. சரி, 130 எக்ஸிட பெறுமதி 130 பாகை. பாப்பம் மொத்தமா எத்தனை பேர் சரின்னு பாப்பம். பாப்பம் 23 பேர். சரி, குட். எத்தனை பேர் இருக்கிறீங்க இதுல? 52. சரியா அரைவாசிக்கு கூடதான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, ஓகே. தேவையான ஆட்கள் மட்டும் வந்தா போதும் என்ன. ரைட், 20வது கேள்விக்கு வாங்க. அப்போ 20வது கேள்வி என்னப்போ ஆன்சர் வந்துச்சு 20வது இருக்குடா. 20வது கேள்விக்கு 25,000 லிட்டர். 25,000 லிட்டரா? நீர்த்தாங்கி ஒன்றின் உட்புற நீளம் அகலம் உயரம், நீளம் எடுத்தது நீளம் என்ன 5 மீட்டர், 2.5 மீட்டர், 2 மீட்டர். ஒரு கனவுருவிட கனவளவுக்குரிய சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். கட்டாயம் இதுல எல்லாமே ஒரே அழகா இருக்கணும், அது கவனம் பிள்ளைகள். நீளம் 5 மீட்டர், அகலம் 2.5 மீட்டர், உயரம் 2 மீட்டர். 5 மீட்டர் 2.5 ரெண்டால பிரிக்கினா திருப்பி 5 மீட்டர், 5 மீட்டர் வர்க்கம் என்று வரும். 5 25 மீட்டர் 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 என்றா 25 மீட்டர் கணம். சவுண்ட் கேட்காம இருக்கா பிள்ளைகள்? யாருக்காவது சவுண்ட் கேட்காம இருக்கா? கலைக்கிற கேட்குதா உங்களுக்கு? சவுண்ட் கேட்கலன்னு சொல்லி போடுறீங்களே. பட்டாக நான் கதைக்கிற கேட்குதா? கேட்குது. ரைட். அப்ப 25 மீட்டர் கணம் என்று போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுங்களே, 1 மீட்டர் கணம் 1000 லிட்டருக்கு சமன். 1 மீட்டர் கணம் 1000 லிட்டருக்கு சமன். ஆகவே 25 மீட்டர் கணம் என்று சொன்னா 25,000 லிட்டர். இதுக்கு ஒரு மாசம்,
இதுக்கு ஒரு மார்க்ஸ். எத்தனை பேர் அப்ப சரியது? ஓகே, சரி. 21வது கேள்வி. 21 அடி முடிச்சு நம்புறேன். 21வது கேள்வி. 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட ஒழுங்கான சதுரமுகி தாயக்கட்டை ஒன்று உருட்டப்படும் பரிசோதனை ஒன்றில் மேலே விழும் முகங்களின் இலக்கம் இரட்டை எண்ணாக இருக்கும் நிகழ்ச்சி ஏனின் ஏ நடைபெறும் நிகழ்தகவு பி ஏ காண்க. உங்களுக்கு தெரியும், ஏயின் நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்று சொல்றது நம்பர் ஆஃப் ஏயின் கீழ் நம்பர் ஆஃப் எஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஏல இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கையின் கீழ் மாதிரி வெளியில் இருக்கிற மூலகத்தின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற ரெட்டை எண்ணா 2, 4, 6. ஆகவே ஏயில இருக்கிற மூலகத்தின் எண்ணிக்கை 3. மாதிரி வழி என்றது 1, 2, 3, 4, 5, 6. மாதிரி வழியில 6ல 3 அல்லது சுருக்கி நீங்க 1/2 போடலாம். எத்தனை பேருக்கு சரியது? சரியா செய்தாக்கள்? 2 விட இல்லையா? 6ல் 3 அல்லது 2ல் 1. The probability of A என்று சொல்றது number of A இன்கள் number of S. number of A இன்கள் number of S க்கு சமனா இருக்கு. 22வது கேள்வி. பாப்போம், விடைய போடுங்க. நான் பாக்குறேன் யார் யார் போட்டிருக்கேன், படத்தை வரைய போறேன். 22வது கேள்வி. இது ஒரு இணைகரம் எடுத்து தந்திருக்கு. இந்த பக்கம் சமாந்தரமா இருக்கு. இன்னொரு இணைகரமும் கொடுத்திருக்கு. A B C D E F இதுவும் சமாந்தரம். இதுவும் சமாந்தரம். இது மூன்றும் சமாந்தரம். இத தந்திருக்கு. இது 45 பாகை, இது 55 பாகை. கேட்ட கேள்வி வந்து ஏடிசியிட பெறுமதி. பாப்பா எத்தனை பேர் விட போட்டிருக்கேன்? ஏடிசியிட பெறுமதி விடைய போல கிடக்கண்டு. திவ்யா 100, பிரணீதா 100, 100, அர்ஜுனா 100, கிஷோர் 100, அஸ்வின் 45, ஷாருன் 100. 4 பேர் தான் போட்டிருக்கேன். மற்ற கொஞ்சம் செய்து பாருங்க. ரைட். ஒரு இணைகரத்தின் பண்புகள் படிச்சிருக்கோம். இணைகரம் என்றால் தெரியும், எதிர்பக்கங்கள் சமன். அதுதான் 45. இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன், எதிர்கோணல் சமன், மூலைவிட்டம், பரப்பளவு இரு சமக்கூறிடும். இதுல இந்த கோணம் 55 பாகையா இருந்தா படத்திலே மார்க் பண்ணுங்க. இதுவும் 55. ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமன். ஒரு இணைகரத்தின் எதிர்கோணம் சமன். இது 55, இது 55. இப்ப இந்த இணைகரத்தை எடுங்க. இருக்கு. இந்த இணைகரத்தை எடுத்தா இவ்வளவு கோணமும் இவ்வளவு கோணத்துக்கு சமனா இருக்கு. இணைகரத்துல எதிர்கோணம் சமன். 45, 55, 100. இப்ப இதுவும் 100. படத்துல மார்க் பண்ணிட்டு விடைய போடுங்க. கோணம் ஏடிசி சமன் 100 பாகை.
கோணம் EDC சமன் 100 பாகை. கோணம் EDC பெறுமதி 100 பாகைக்கு சமனாக இருக்கும். எத்தனை பேர் அப்ப சரியது? ரைட். 23 ஆன்சரை போடுங்க கட்டிக்கார டக்குன்னு பாப்போம். இருபத்தி மூன்றாவது கேள்விக்குரிய ஆன்சர். இருபத்தி மூன்றுக்குரிய ஆன்சர். வீடியோ எவ்வளவு? 100 பாகை. 23. ரைட். வட்டத்தில மையம் 2 கோடு தந்திருக்கு. கவனியப்பட்ட டக்குனு குயிக்கா தெரியும். இது மையம், மையத்துக்கும் பரிதிக்கும் இடப்பட்ட தூரம் 6 சொல்லுவோம். வட்டத்தின் ஆறுகள நீளங்கள் ஒன்று கொண்டு சமன் என்றபடியா இதுல தந்திருக்கு. இது 40 பாகையா இருந்தா சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். இதுவும் 40 பாகை. 40 40 80 என்றபடியா மிகுதியா இருக்கிற இந்த கோணம் 100 பாகைக்கு சமன். ஒரு முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஒரு முக்கோணில வார அகக்கோணங்களை கூட்ட 180 பாகைக்கு சமனா இருக்கும். ஆகவே மையத்துக்கும் பரிதிக்கும் இடப்பட்ட தூரம் 6, வட்டத்தின் ஆறுகள நீளம் சமன். ஒரு முக்கோணின் 2 பக்கம் சமன் என்றா சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிராக இது 40 என்றா இந்த பக்கத்துக்கு எதிராக இது 40. 40 40 100. ஒரு முக்கோணில வார அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமன் என்றபடியா மிகுதியா இருக்கிற அந்த எக்ஸ் என்ற கோணம் 100 பாகைக்கு சமன். படத்திலையும் மார்க் பண்ணியிருந்த ஒரு மாஸ், விடைக்கு ஒரு மாஸ் கொடுங்க. எத்தனை பேர் சார்? இப்ப டக்குனு போய்க்கா. Right. 24வது கேள்வி பாருங்க. ஈஸி, நிறைய கஷ்டம் இல்லை. படிக்காத பகுதின்னு எதுவும் வரையில. படித்திறன் மட்டும் காண்ற மட்டும் அது மட்டும் ஒரு 2 மாசம் கேள்வி. மிச்சம் எல்லாமே உங்களுக்கு படிச்சதுதான் ஃபுல்லா இருக்கு. இல்ல பார்ட் 1ல நீங்க உண்மையில 100 எடுக்கலாம். இப்ப பார்ட் 1 ஃபுல்லாவே நாங்க படிச்சு முடிச்சுட்டோம். ஃபுல்லாவே செய்யக்கூடிய பகுதி தான் இருக்கு. ரைட். அடுத்து பாப்போம். 24ஆம் கேள்விக்குரிய விடையை போடுங்க. நான் படத்தை வரைகிறேன். 24வது கேள்விக்குரிய விடையை போடுங்க. யார் யார் போட்டிருக்கின்ற பேரை வாசிக்கிறேன்னா, பாப்பம் வேற யாராக்கலண்டு. லிதிஷா 45. ஓகே. ஷாருன் 60. சரணேஷ் 45. ஸ்ரீஹரி 45. அகோஷன் 60. பிரணீதா 45. சரணேஷ் 45. ஷஷ்டிகா 45. அஸ்லிஹா 45. ஷஃபியுல்லாக் 45. தர்ஷன் 45. அக்ஷய் 45. கிஷோர் 45. தியான் 45. கிருத்திகா 45. அஸ்வின் 45. அம்னா 45. சுபிஸ்டா 45. தர்ஷினி 45. தஷ்வின் 45. தினுஷியா 45. ரினுஷா 45. அல்வின்
45, திவ்யா 45, ஜயான் 45. ரைட், பாப்போம் கேள்வி அப்போ. இதுல கேட்டிருக்கு டிஏஓ அப்படின்டா. டிஏஓ இந்த பகுதி என்ன? டிஏஓன்றது இந்த பகுதிக்கு சமனா இருக்கு. முதலாவது பாப்போம். இது ஒரு சதுரம் என்று தந்திருக்கு. இந்த முக்கோணில பாருங்க 3 பக்க நீளங்களும் சமன். ஒரு முக்கோணிட 3 பக்க நீளங்களும் சமனெண்டா அந்த முக்கோணிட ஒவ்வொரு கோணம் இது 60 பாகை. படத்துல மார்க் பண்ணுங்க. இது ஃபுல்லா 90. 90ல 60 போனா இது 30. 30 தெரிஞ்ச யாரும் சரியான விட போடல போல அப்படியா? வேற எதுவும் விட வந்தாக்கள்? ஆந்தார்வியா, பிரகதீஷ், குட், வெரி குட். நான் விட சொல்லல, எவ்ரி ஒன் தான் போட்டுக்க, பாத்துருவாங்க. ரைட், பிரகதீஷ் சரியான விட போட்டிருக்கீங்க. அச்சாக்கள் எல்லாருமே பிள்ளையான விடி. அது மூளை விட்டம் இல்லை. அம்ரா இல்ல. ரைட், இப்ப நீ சரியான விட வருது போகுது. ரைட், திருப்பி சொல்ற பாருங்க. இது மூளை விட்டம். நிறைய பேர் 45 போட்டீங்கன்னா மூளை விட்டம். இது மூளை விட்டம் இல்ல. இது நேர்கோடு இல்லையா? ஏசி நேர்கோடு இல்ல. ஏசி என்றது நேர்கோடு இல்ல. முதலாவது சொன்னா இது ஒரு சதுரம். இது ஃபுல்லா 90. சமபக்க முக்கோணி என்றா ஒவ்வொரு கோணமும் 60 பாகை, 60 பாகை, 60 பாகை. மொத்தமா 90, 30 பாகை. ரெண்டாவது கவனியப்போ இங்க பார், இந்த இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சமன். ஒரு முக்கோணின்ற ரெண்டு பக்கம் சமன். சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் சமன். இந்த இருக்கு. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கு. இதுக்குள்ள 30 பாகை வாரபடியா ஒரு முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. 180ல 30 போனா மிச்சம், 180ல 30 போனா 150. 150 ரெண்டா பிரிச்சா இது 75, இது 75. மார்க் பண்ணுங்க படத்துல கவனமா. 75, 75. ஆகவே கோணம் DAO விட பெறுமதி 75 பாகை. DAO விட பெறுமதி 75 பாகை. DAO விட பெறுமதி 75 பாகை. கவனம், நிறைய பேர் பிள்ளை அந்த கேள்வி. 25வது கேள்விப்படியே கவராயம் வச்சுக்கிறோம். நான் இப்ப சும்மா வரைகிறேன். 25வது கேள்விக்கு கவராயம் வச்சுத்தான் வரையணும். இதுல A, B, C. AB, AC என்பன ஏயில் இடைவட்டும் இரு நேர்கோடுகளாகும். ஏபிக்கும் ஏசிக்கும் சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை உருவில் தரப்பட்ட பருமட்டாக ஏல கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லு வெட்டிட்டு, இந்த இருக்கு இது ரெண்டுலையும் கவராய கூற வச்சு இங்க ஒரு வில்லும் இங்க ஒரு வில்லும் வெட்டுவீங்க. இதுக்கு நாங்க சொல்ற பேர் கோண இருசம கூறாக்கி. சரியா வெட்டி இருந்தா இதுக்கு 2 மார்க்ஸ். அதுக்கு 2 மார்க்ஸ போடுங்க. ரைட், அப்ப இதுல 50க்கு யாராவது 40க்கு மேல மார்க்ஸ் எடுத்தாக்கள் யாராவது 50 புள்ளிகளுக்கு 40க்கு மேல மார்க்ஸ் எடுத்தாக்கள் பாப்போம். மார்க்ஸ போடுங்க. எனக்கு நாளைக்கு வரைக்கும் ஒரு கப் இந்த டியூட்டை கொண்டு வாங்க. நாங்க பார்க்கணும், செக் பண்ணணுமா எத்தனை பேர் செஞ்சிருக்கிறீங்க, எழுதிருக்கீங்களான்னு பார்க்கணும் எனக்கு. யாராவது 40க்கு மேல எடுத்தாக்கிறப்ப யாராவது மார்க்ஸ போடுங்க பாப்போம். எத்தனை பேருன்னு பாப்போம். 50க்கு 40க்கு மேல. சயான் 42. அட்டாக்கள் ஏதாவது விளங்காம இருந்துச்சா? நீ படிச்சது விளங்கிச்சா? தெரியல, இந்த அளவுக்கு விளங்கினது இல்லைன்னு தெரியல. 41 பிரணீதா. ஓகே, குட். 44, 45 அல்வின், ரினுஷா 45, அஸ்வின் 45, தர்ஷினி 45, சுபிஷ்டா 45, அம்னா 45, அஸ்வின் 45, கிருத்திகா 45, தியா 45, கிஷோர் 45. இந்த முறை எல்லாம்
30 நிமிஷம் 39 நான் அந்த கோணத்தை வாசிக்கிறேன் தியா 40 ஓகே 39 42 ஓகே இவ்வளவு காரணம் நினைக்கிறேன் அங்கால எனக்கு பி பாட்டை கம்ப்ளீட் பண்ணி வச்சு ஃபுல்லா சொன்னா ஒரு பேப்பரை ஃபுல்லா முடிச்சிருங்க டைம் கிடைக்கிறனையும் நான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் போறேன் விருப்பமான ஆட்கள் உங்களுக்கு என்ன வசதிக்கு என்ன தெரியல இயலுமான ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பயனை பெற்றுக்கொள்ளலாம் இந்த படிச்சது விளங்கிச்சா இந்த விளங்கிச்சு பிரியோசனமா இருந்துச்சா என்றதை ஒரு சொல்லிக் கொடுங்க ரைட் ஒருக்கா பிரியோசனப்படுத்துங்க டைம் ஆக்காம இந்த படிச்சதுல விளக்கம் இருக்கா கிளியரா இருக்கா அன்னைக்கு ஆச்சது படிச்சது வீடியோஸ் கிளியரா இருந்துச்சா ஓகே பிள்ளை நாங்க இதோட முடிப்ப நாளைக்கு ஸ்கூலும் இருக்கு தானே நீ ஸ்கூலுக்கு நிறைய வேலையை பார்க்கணும் சாப்பிட வேண்டிய சாப்பிடுவீங்க நான் சாப்பிடல தான் சாப்பிட போறேன் எல்லாருக்கும் குட் நைட் கொஞ்சம் கவனம் படிங்க ஏதாவது டவுட்டில் இருந்தால் வந்து கேட்டுக்கொள்ளுங்க நாளைக்கு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த ஒரு பாடம் சின்ன ஒரு பாடம் போகுது தானே அந்த பாடத்தை நாளைக்கு நாங்கள் முடிச்சிடுவோம் அங்கால எங்களுக்கு இருக்கு வரைபண்ட பாடம் மட்டும்தான் படிக்க இருக்கு அதை நான் கூடுதலாக மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டாவது முடிக்கக்கூடியதை முடிச்சிடுவேன் சரிதானே காட் பிளஸ் யூ எல்லாருக்கும் குட் நைட் சரிதானே மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பை Right. Okay.